எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. பெரிய வீரன்னு நினப்பு 200 பாயிண்ட் ஏறிக்கிட்டு இந்த நிஃப்டி ஆடிக்கிட்டு இருக்கு. தடுக்கி விழுந்தா 500 பாயிண்ட் கீழே விழுவான் இந்த புல் தடுக்கி பயில்வான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 200 பாயிண்ட் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கு. நீ பெரிய வீரன்னா அடுத்த வாரம் முடியறதுக்குள்ள 25,000க்கு மேல வந்து காட்டு, அப்பதான் நீ பெரிய வீரன் நாங்க ஏத்துக்குவோம். அதாவது நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தியது வேற யாரும் இல்லை, ஐடி ஷேர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை மேலே தூக்கி நிறுத்தி இருக்கு. ஸோ ஐடி பங்குகள் ஒருவேளை யூ டர்ன் போட்டு மார்க்கெட்டை மேலே இழுத்துட்டு வந்ததுன்னா இனிமேல் தான் ரேலி என்பது ஆரம்பமா? பாத்தீங்களா, பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு பக்கத்தில் வந்து சில நாட்களாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது நிஃப்டி. எல்லாத்துக்குமே தெரியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விட்டது என்றாலே ஒரு 2000 பாயிண்ட்டுகள் ஏதாவது ஒரு சைடு மேலேயோ கீழேயோ வரும் என்பது பல பேர்த்துக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ 2000 பாயிண்ட் மேலே ஏறி புது உச்சம், இந்த வருஷத்துல புது உச்சம் என்பது வரல இல்லையா? அதே மாதிரி புதிய வீழ்ச்சி என்பது வரல. 2025 லோ பக்கத்துல போயிட்டு அங்கிருந்து கரடிகளை ஏமாத்தி விட்டு மேல் நோக்கி ஏறி விட்டது. ஸோ கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி தன்னுடைய பழைய ஹைக்கு மீதம் இருக்கக்கூடிய இந்த 6 மாசத்துல ஒரே ஒரு முறை வந்துட்டா கூட பல பேர்த்துக்கு நல்ல லாபம் என்பது வரும். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் 26,000 அப்படின்ற ஒரு உற்சாகமான மனநிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஏன் என்றால் ஐடி ஷேர்கள் இன்று நம்முடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தியுள்ளது. இந்த நேரத்தில் நெகட்டிவ் நியூஸே இல்லையா அப்படின்னா இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல வாங்கி கொண்டிருந்த நிலைமையை அப்படியே மாத்தி தற்போது விற்று தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்பது நம்மளுடைய மார்க்கெட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த யூஎஸ் ஈரான் வார்னுடைய போர் பதற்றம் இன்னும் முடியல. க்ரூட் ஆயிலினுடைய விலையும் கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி ஏற ஆரம்பித்து விட்டது. ஸோ இத்தனை பேட் நியூஸ் இருந்தும் நம்ம மார்க்கெட்டை பாகுபலி மாதிரி தூக்கி நிறுத்தியது வேற யாருமே இல்லை, ஐடி ஷேர்கள் தான். இதனால ஒரு 2000 பாயிண்ட் கீழே விழுகாம மேல ஏறி வருமா அப்படின்னு பல பேர் வந்து இந்த நிஃப்டி பார்த்து ஆசைப்படுறாங்க. ஒரே ஒரு முறை 26,000க்கு மேல நிஃப்டி வந்துருச்சுனாவே பல பேர் பல லட்சம் என்பது லாபம் பார்ப்பாங்க. அதை செய்யறதுக்கு இதுக்கு மனசு இருக்கா அப்படின்றது தெரியவில்லை. நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய செய்தி மார்க்கெட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை பார்த்தியா கிண்டல் பண்றீங்க, ரொம்பவுமே கிண்டல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த செருப்பு செக்டரை சேர்ந்த ரிலாக்ஸோ அப்படின்ற பங்கு 17% ஏறி இருக்கு. கனவுல கூட யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஏற்றம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிலாக்ஸோ அப்படின்ற பங்கு எந்த ஒரு கட்டத்திலுமே லாஸ் மேக்கிங் என்பது அது கொடுத்தது கிடையாது. ஆனா growth இல்லாத ஒரு செக்டர், பெருசா growth இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்களோ அதே சேல்ஸே இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சோலார் போன்ற எனர்ஜி ரிலேட்டடா கொஞ்சம் கொஞ்சமா டைவர்சிபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பண்ணிக்கிட்டு வராங்க. இப்ப சமீபத்துல இங்கிலாண்டோட யுனைடெட் கிங்டமோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது போட்டிருந்தோம். அப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள், ஃபுட்வேர், கிளாத்ஸ், அந்த மாதிரி நிறைய ரீட்டைல் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் அங்கே மேபி டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எஃப்டிஏ அமலுக்கு வந்த நாளில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை மார்க்கெட்டில். ஏறின மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு. தனிப்பட்ட பங்குகளும் யாருமே மேல் நோக்கி ஏறல. மேபி இன்னைக்கு இந்த ரிலாக்ஸா ஃபுட்வேர் ஏறினதுக்கு காரணம் அந்த யுனைடெட் கிங்டமோட போட்ட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக கூட இருக்கலாம். எல்லா ஜில்லாலையும் போய் தேடி பார்த்தாச்சு, இவன் ஏன் 17% ஏறினான் அப்படின்ற தகவலை சுட சுட பிடிக்க முடியல. ஆனா இருந்தாலும் இன்றைய மார்க்கெட்ல எது முக்கியமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலாக்ஸோ ஷேர் என்பது 17% ஏறி உள்ளது. அதுவும் இல்லாம எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே விழுந்துட்டு ஏறி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்கு மொத்தமாக சரிவடைந்தது தன்னுடைய உச்சியிலிருந்து 83%. இதை பார்க்கும்போது பல பேர்த்துக்கு சந்தோஷம் வரும். ஏன் அப்படின்னா, ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு கீழே விழுந்துகிட்டே இருந்து எப்படா அவன் திரும்பி ஏறுவான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தருணத்துல தன்னுடைய உச்சியிலிருந்து 80% பக்கம் சரிவடையும் பொழுது ஏதாவது ஒரு திருப்பு முனை வருமா அப்படின்னு பல பேர் வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் அன் இன்வென்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தற்போது ஆல்மோஸ்ட் 80% தன்னுடைய லோல இருந்து திரும்பி ஏறி வந்திருக்கு. தியாகு, உன் வாழ்க்கையில பல லட்சம் சார்ட்டுகளை பார்த்து நீ என்ன கண்டுபிடிச்ச? ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து 80% சரிவடையும் பொழுது அப்படியே திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்பு அமோகமாக கூடி வருது
அப்படின்றத கண்டுபிடிச்சதுதான் இந்த திருப்பூர் புல்ஸினுடைய சாதனை. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த எல்ஐசி ஷேர்ல ஏதாவது பெரிய சம்பவம் நடக்குமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல் சம்பவம் சமீபத்தில் இந்த பங்குல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷத்தினுடைய லோன்ல கரெக்டா அதே இடத்துல பிக்கப் ஆகி 25% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கக்கூடிய பங்கு தான் இந்த எல்ஐசி. ஸோ இன்னொரு 25% தொடர்ந்து ஏறக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்கா, மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது கீழே விழுந்தா மட்டும் இப்போ என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன், போன வருஷம் சம்பாரிச்சு கொடுத்தா மறுபடியும் அதே லெவல்ல வந்து விழுந்து இன்னொரு இடம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்ப மறுபடியும் அதே லெவல்ல வந்து விழுந்தா என்ன, இப்ப எல்ஐசி கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிட போறாங்களா, மறுபடியும் சப்போர்ட்ல வந்து விழுகட்டும் அப்படின்னு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்குகளை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி கீழே எடுத்தவங்க அப்படியே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இன்னொரு 25% ஏறாதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்ஐசி ஷேர்ல இங்கிருந்து அடுத்த 25% ரேலி வரப்போகிறதா, அல்லது கீழே சரிவடைஞ்சு மறுபடியும் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஒரு ஆதாயம் என்பது ஏற்படுத்தி தர போகிறதா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, அதே மாதிரி பொதுவா ரிசல்ட் சீசன் வரும்பொழுது இந்த 361 அப்படின்ற பங்கு மிகவும் வாலட்டிலிட்டியான ஒரு பங்காக இருக்கும். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட்ல இவங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பங்கு. அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்ல வந்து க்ரோ கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட் கூட சமீபத்தில் என்ன சொன்னாங்க, வெல்த் மேனேஜ்மெண்ட்லயும் எங்களுடைய கவனம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட் கிங்காக இருக்கக்கூடிய இந்த 361, அதுலயும் குறிப்பாக முதலீட்டாளர்கள்ல எஃப்ஐஎஸ் வந்து 63% ஹோல்டு பண்றாங்க. ஸோ அப்பப்ப பிளாக் டீல், பல்க் டீல்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த 361 என்ற பங்கு சமீபத்தில் வாலட்டிலிட்டி இறங்கி ஏறதெல்லாம் பண்றான். ஆனா ஒரே குண்டா சட்டிக்குள்ளேயே தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த லெவலை உடைச்சிட்டு என்னைக்கு ஒரு புதிய லெவல் வரும், ஏன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இது சிக்கி தவிக்கிறது. அப்ப இந்த Q1 ரிசல்ட் சீசன் முடியறதுக்குள்ள இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு புதிய வீழ்ச்சியோ அல்லது புதிய எழுச்சியோ இந்த 361 ஷேர்ல வருமா அப்படின்னு தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெல்த் மேனேஜ்மெண்ட் பத்தி சமீபத்தில் க்ரோ அப்படின்ற கம்பெனியில மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, சம்திங் அது வந்து ஒரு க்ரோயிங் பிசினஸ் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது பிரைஸ் மட்டும் ஏன் ஒரே குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு, ஏன் ஒன்னாவது உடைச்சு பெரிய அளவுல கீழே விழுகணும் அல்லது பெரிய அளவுல மேல வரணும் அப்படின்றதா ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நண்பர்களே, எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்தானுங்கன்னா மறுபடியும் திரும்பி மேல வர்றாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அவங்க தொடர்ந்து செய்யக்கூடிய லாபம் அவங்களுக்கு உதவியா இருக்கு. கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்டாக்கும் கீழே இருந்து மேல ஏறணும்னா அவனுக்கு வந்து முதல்ல அடிப்படையா லாபம் செய்யக்கூடிய பங்காக, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக, அதிகமாக கடன் இல்லாத பங்காக, கடைசிக்கு ஏதாவது ஒரு நியூஸாவது வேணும். தேஜாஸ் நெட் அப்படின்ற பங்கு லாபம் செய்யலினாலும் கீழே கடந்தான். ஆனால் நியூஸ் வந்தனே டக்குன்னு மேலே எகிரிட்டான். ஆனால் எந்த நியூஸுமே இல்லை என்றாலுமே மேலே வரக்கூடிய தேவையான பேராமீட்டர்ஸ் என்பது இந்த 3 முக்கியமான பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த எஸ்கேஎஃப் இந்தியா அப்படின்ற பங்கு கடுமையான சரிவடைந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்கு. எவ்வளவு தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்து கிடக்குதுன்னா, சமீபத்தில் பெருசா கீழே இறங்கின மாதிரி இருக்கான், பெரிய அளவுல கிராஷ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா மொத்தமே 60% தான் இறங்கி இருக்கு. எனிவே, தன்னுடைய உச்சியிலிருந்து 60% கீழே இறங்கி கிடக்கக்கூடிய இந்த எஸ்கேஎஃப் இந்தியா ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய பங்கா அல்லது லாபம் செய்யக்கூடிய பங்கா ஏன் கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு பார்த்தா, அட பாவி, போன குவார்டர்ல இது வந்து 20 கோடி நஷ்டம் என்று, போன குவார்டர்ல நஷ்டம் என்பது ஒரு குவார்டர்ல நஷ்டம் காமிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இது லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல இதனுடைய சேல்ஸ்ல பெரிய அளவுல மாற்றம் ஏதாவது இருக்குமா? அதாவது மற்றவங்க எல்லாம் லாபத்தை கூட்டிட்டு போயிட்டு சேல்ஸை கூட்டிட்டு போனா இந்த பங்கு தன்னுடைய சேல்ஸை பாதியா குறைச்சு வச்சிருக்கு. அப்ப இந்த கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய சேல்ஸ் டீமுக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷரா தான் இருக்கும். அப்படி எந்த செக்டர்லப்பா நீ இருக்க, உனக்கு இவ்வளவு ப்ரெஷர் வந்து உன்னுடைய சேல்ஸ் பாதியா குறையிருக்கு அப்படின்னு பார்த்தா, இது பேரிங்ஸ் ரிலேட்டடான செக்டர்ல இருக்கிறது. இப்ப நான் போயிட்டு இந்த செக்டர்ல பெரிய ஃபேமஸான ஆளு டிம்கன் இந்தியா அப்படின்ற பங்கு, அதுவுமே பேரிங்ஸ் ரிலேட்டடான பங்கு தான். அவன் ஆக்சுவலா 52 வீக் ஹைக்கு போயிட்டு தான்
சரிவடைஞ்சிருக்கான். அப்ப இவனுடைய பிசினஸ் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தா தன்னுடைய பிசினஸ் இவன் தான் லீடர், பட் இருந்தாலும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. 2023ல 800 கோடியிலிருந்து 1073 கோடியாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்டர்லயே கொஞ்சம் சுமாரான வளர்ச்சி தான். ஆனா இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சேல்ஸை புடுங்கிதான் மத்தவன் எவனோ வளர்ந்திருக்கான் போல. இப்படி மோசமான துரதிருஷ்டவசமான இழப்பை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த எஸ்கேஎஃப் இந்தியால யார் அதிகமா பணம் போட்டு கும்பா பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் 7%, டிஐஸ் 27%, இவங்க தான் அதிகமா கும்பா பாட்டு பாடியிருக்காங்க. பப்ளிக்ல ஒன்றும் பெருசா போய் லாக் ஆகல. 13% என்பதுதான் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய Q1 ரிசல்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2025ல ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு சம்பாரிச்சு கொடுத்த இந்த எஸ்கேஎஃப் இந்தியா இந்த 2026ல சுத்தமா இப்ப வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்கல. ஆண்டவா இந்த Q1 ரிசல்ட்ஸ் வந்து தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அதே மாதிரி பல பங்குகள் பார்க்கறதுக்கு நல்ல பங்குகள் தான், ஆனா அதனுடைய பாஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப டேஞ்சரா இருக்கு அப்படின்ற மாதிரி சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்கு தான் பிஎன்சி இன்ஃப்ரா. நல்ல பையன் மாதிரி இருப்பான், ஆனா அவனுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப டேஞ்சரா கீழே விழுந்திருப்பான். ஆல்மோஸ்ட் இந்த பிஎன்சி இன்ஃப்ரா என்ற பங்கு 72% கீழே விழுந்துட்டு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கான். இது இவனுக்கு ஒரு புல் ரன்னாக அமையுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒன்றும் நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய லாபம் என்பது எப்படி ஒரு 100 கோடி பக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கம்பெனிக்கு ஒரே பிரச்சனை தான் என்னன்னா, இவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் அந்த காலத்திலே 2000 கோடிக்கு மேல பண்ணிட்டு இப்ப வந்து வெறும் 1200 கோடி 1600 கோடி, அதாவது பிசினஸை இழக்கிறாங்க. மேபி அது நம்ம நாட்டிலேயே பிசினஸ் இல்லையா, அல்லது இவங்க சேல்ஸ் டீம்னால போய் இருக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிசினஸ்களை பிடிக்க முடியலையா, அல்லது வேற ஏதாவது காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிட்டதுனால மற்றவங்க வந்து இவங்களுடைய பிசினஸ் எடுத்துட்டு போறாங்களா? மிகப்பெரிய கஷ்டம். இது என்ன பிரச்சனை அப்படின்றது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஷேரா மாறணும் அப்படின்னா முதல் சிக்னல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டணும். அதை வந்து சமீபத்தில் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பிஎன்சி இன்ஃப்ரா என்பது இருக்கு. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இவன் தயவு செய்து நீ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டுல பெரிய ஷேர் ஆனா சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்ற பங்குகள்ல இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஒண்ணு. இவனுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரேக் அவுட் ஆயிடுச்சா, புதிய சாப்டர் ஆரம்பமா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்றைய தேதியில 3.5% ஏறி இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவை ஒரு மொமெண்டம் வருது, ஒரு புது ஆரம்பம் வருது அப்படின்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கணும். அதை இன்னும் இந்த பையன் தாண்டல. இன்னும் ஒரே இடத்துக்குள்ளதான் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக ஒரு மீன் மண்டை பேட்டர்னை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே தான் தன்னுடைய வாழ்நாளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களாக. இன்னைக்குதான் ஒரு 3% ஏறி லேசாக மேல வந்திருக்கு. ஸோ இவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஸ்மால் பினான்ஸ் பேங்க் செக்டர்ல இருக்கக்கூடிய பங்குகள் பலதும் மேல ஏறிட்டான். இந்த பேட்டரி ரிலேட்டடா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற போன்ற பங்குகள் சமீபத்துல மேல ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிகளை இப்பதான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் யூடர்ன் என்பது போட்டிருக்கான். அதுக்குள்ளேயே சில சின்ன சின்ன ஐடி கம்பெனிகள் 10-15% ஏறி விட்டான். பட் எனிவே நியூஸ் என்னன்னா, ஐடி கம்பெனிகள் தன்னுடைய லோன்ல இருந்து திரும்பி இருந்தது. அடே பக்கத்து வீட்டுக்காரா இன்னுமாடா நீ ட்ரில் போடுற அப்படின்ற மாதிரி பக்கத்துல ட்ரில் போட்டுட்டே இருக்காங்க. எனிவே இந்த டிஎல்எஃப் இறங்கி கடந்த ரியல் எஸ்டேட் செக்டர்ல அந்த பங்கும் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்லயும் சமீபத்துல பல்வேறு பங்குகள் கீழிருந்து கொஞ்சோண்டு மேல ஏறி இருக்கான். ரியல் எஸ்டேட் செக்டர்ல பெரிய ஆள்னு பார்த்தா இந்த டிஎல்எஃப் அப்படின்ற ஒரு பங்கு தான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த டிஎல்எஃப் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு. சும்மா தாண்டல, பயமுறுத்தி விட்டுட்டு தாண்டி இருக்கான். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 20% கீழே இறங்கிட்டு அப்புறம் ஒரு 10% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்ப மறுபடியும் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து அடுத்த முறை 20% இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரா இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் பயமுறுத்துற மாதிரி மிக கேவலமான மோசமான ஒஸ்ட் சரிவாக 28% இறங்கிடுச்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து. அப்புறம் செய்த தப்புக்கு பிராயச்சித்தமாக
500 ரூபாயிலிருந்து மேலே ஏறி இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டரை சார்ந்த ஒரு பங்கு தான் டிஎல்எஃப். ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தொடர்ந்து பறக்குமா அல்லது இங்கிருந்து கீழே உழுகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் யூ டர்ன் போட்ட செக்டர்களில் இந்த ரியல் எஸ்டேட் செக்டரும் சமீபத்தில் சேர்ந்திருக்கு. ஏன்னா சில பங்குகள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கீழிருந்து மேலே வந்து தாண்டி இருக்கு. நண்பர்களே, வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டோ செக்டரை சார்ந்த திடீர்னு டயர் ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், அல்லது ஹெட்லைட்டு அப்படி இப்படின்னு எந்த ஆட்டோ செக்டரை சார்ந்த பங்குகளா இருந்தாலும் அப்பப்போ மேல் நோக்கி ஏறி வரலாம். இந்த கேஸ்ட்ரால் இந்தியா ஒன்று தான் பெருசா மேல் நோக்கி ஏறி வரல. இந்த சியட் அப்படின்ற பங்கும் அப்படித்தான் சமீபத்தில் அப்பப்போ மேலே வந்துட்டு கீழே விழுந்த பங்காக இந்த சியட் என்பது இருக்கு. அப்ப இதை பார்த்த உடனே ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நீ தம்பி நீ வழக்கம் போல கீழே வந்து உளுந்துரு ஒரு 3000 ரூபாய்க்கு, அப்புறம் எதா இருந்தாலும் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே வரட்டும் அப்படின்னு தான் பல பேருக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் சில பேர் என்ன யோசிப்பாங்க, ஒருவேளை இந்த பங்கு கீழே வராம இங்கிருந்தே திரும்பி மேல போயிட்டா அப்படின்ற மாதிரி, அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது யோசிக்கிறவங்க யோசிச்சுட்டு போகட்டும். ஆனா ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு லோன்ல வந்து உழுகணும். அதுல இந்த வருஷத்துல ஒரு மேஜர் லோ என்பது 3000 ரூபாய். நீ வேணா அங்க வா, நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. உன்னை பார்த்தாவே எங்களுக்கு கீழே விழுகிற மாதிரி தான்ப்பா இருக்க, உன்னை எதுக்குப்பா நாங்க ஓடோடி போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க நினைப்பாங்க. பட் மொமெண்டம் ட்ரேடிங் என்ன நினைப்பாங்க, சரி எப்படி பார்த்தாலும் அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடைக்கவில்லையே அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஆளுக்கு ஒன்று நினைக்கிறதுனால தான் மார்க்கெட் என்பது இயங்கி கொண்டிருக்கிறது. அப்புறம் எல்லாரும் மேலே ஏறுன்னு நினைச்சாதான் அது அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருமே. குப்பிட்டு மேலே ஏறுன்னு பல பேர் நினைக்கிறதுனால தானே அவன் மேலே ஏறினான். அப்புறம் அதே மாதிரி பல பேர் இறங்கும் அப்படின்னு நினைச்சா தான் அப்புறம் அவன் லோயர் ஃப்ரீஸ் ஆயிருவானே. என்பதிலே ஸ்டாக் மார்க்கெட்ல வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா சமீபத்தில் கடும் சரிவாக திடீர்னு ஒரு ஃபால் வந்துருச்சு. அது பாட்டுக்கு 270 ரூபா ரேஞ்சில் இருந்து ஆல்மோஸ்ட் 230 ரூபா கடும் சரிவு என்பது ஆகிவிட்டது. இப்படி ஆகிவிட்டதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய முக்கியமான லோன்ல போய் இந்த பேங்க் ஆஃப் பரோடா என்பது விழுந்து கிடக்கிறது. இனி மறுபடியும் பிக்கப் ஆகிறானா அல்லது இங்கிருந்து மறுபடியும் கீழே விழுகிறானா அப்படின்றது தெரியல. பட் இந்த நேரத்தில் பேங்க் ஆஃப் பரோடால வந்திருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி கோல் இண்டியா அப்படின்ற பங்குலையும் ஒரு பிஸ்னஸ் அப்டேட். அதுவும் வாழ்வா சாவா அப்படின்னு கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய கோல் இண்டியாவில் 200 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கமிஷன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட். ஸோ அப்போ ரெண்டுமே சப்போர்ட்ல ப்ரீவியஸ் சப்போர்ட்ல வந்து விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் செய்திகள் என்பது வந்திருக்கு. இனி இது போன்ற பங்குகள்ல அந்த செய்தி ஏதாவது ஒரு அளவுக்கு வாலட்டிலிட்டி வேகமாக ஆக்டிவேட் செய்கிறதா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு 2 பேர் கெத்து காமிச்சிட்டாங்க நண்பர்களே. ஒன்னு இந்த ஃபுட்வேர் செருப்பு செக்டர் வந்து 17% ஏறி யாரை பார்த்துடா கிண்டல் பண்ணீங்கோ அப்படின்ற மாதிரி அவன் எகிரிட்டான். அதே மாதிரி ஐடி ஷேர்ஸ் சேர்ந்துதான் நம்மளுடைய மார்க்கெட்டை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு மன நிறைவு, இந்த திருப்பூர் புல்ஸ்னுடைய கண்டுபிடிப்பு நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்கு உச்சியிலிருந்து 80% பக்கம் கிராஸ் ஆகி மேல வந்திருக்கு அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு. நான் வீட்டம்மாட்ட சொன்னேன், இதை போய் நீ ஊருக்குள்ள சொல்லு, குறிப்பா அம்முனியக்காயிட்ட சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் மத்தியானம் சோறு கிடையாதுன்ட்டாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.